என்ன பண்ணிட்டு, இப்படி வசமா மாட்டிக்கிட்டே பண்ணிட்டு, இப்படிதாங்க ரிஷப் பண்ட்ட பார்த்து நெறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்புட்ன்னா, லக்னோ உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த தடவ ஐபிஎல் மெகா ஏலத்துல ரிஷப் பண்ட்ட லக்னோ வந்து 27 கோடி குடுத்து எடுத்தாங்க. எங்களுக்கு எம்புட்டு செலவானாலும் பரவால்ல, நாங்க பண்ட்ட எடுத்தே ஆவோம் அப்படின்னு இம்புட்டு காசு குடுத்து எடுத்தாங்க. இத வந்து பார்த்தோனே எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, பரவாயில்லையே லக்னோவுக்கு நல்ல ஒரு கேப்டன் கிடைச்சாச்சு. ரிஷப் பண்ட் வந்து கேஎல் ராகுல் மாரியே நல்ல ஒரு கேப்டனா வந்து இருப்பாரு அப்படின்னு பண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே குஷியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்படி இருக்கும்போது சஞ்சீவ் கோயங்கா என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, "இதோ பாருங்க நாங்க பண்ட்டையும் கேப்டனா போடுவோம். அப்படி இல்லாட்டி வேற ஒரு பேட்ஸ்மேன கூட கேப்டனா போடுவோம்னு" இந்த மாரி சூசகமா சொல்லியிருக்காரு. அதாவது சஞ்சீவ் கோயங்கா வந்து ஆகாஷ் சோப்ரா சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்துருக்காருங்க. இதுல வந்து இவர் நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. நாங்க நெனச்ச மாரியே ஏலம் ரொம்ப சிறப்பா வந்து முடிஞ்சுச்சு. இதுல நாங்க மிடில் ஆர்டர ரொம்ப அழகா வந்து செட் பண்ணிட்டோம். மிடில் ஆர்டர்ல எங்ககிட்ட நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாரி நாங்க என்ன ஒரு விஷயம் நெனச்சோம் அப்புட்ன்னா, எங்களோட டீம்ல இந்தியன் பவுலர்ஸ் தான் அதிகமா இருக்கணும்னு நெனச்சோம். அதே மாரி எப்படியோ இந்தியன் பவுலர்ஸ கரெக்ட்டா நாங்க வந்து பிக் பண்ணிட்டோம். இப்ப எங்க டீம் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. மிடில் ஆர்டர், பவுலிங் சொல்லி எல்லாத்துலயுமே பேலன்ஸா வந்து இருக்கு அப்படின்னு இந்த மாரி அவரோட டீம பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்புட்ன்னா, "லக்னோவோட கேப்டன் யாரு?" அப்படின்னு இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இத கேட்டவுனே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, கண்ண மூடிட்டு இவரு பண்ட்டுன்னு தான் சொல்வாருன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவரு என்ன வந்து சொல்லிட்டாரு அப்புட்ன்னா, "எங்க டீமுக்கு யார கேப்டனா போடுறதுன்னு இன்னும் நாங்க முடிவு பண்ணல. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. நாங்க டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து முடிவு பண்ணுவோம்னு" இது மாரி சொல்லிட்டாரு. இப்ப இதுதாங்க பண்ட் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவர் இந்த மாரி சொன்னவுனே நெறைய நியூஸ்ல என்ன மாரி வர ஆரம்பிச்சுருச்சு அப்புட்ன்னா, "லக்னோவோட கேப்டனு பண்ட் இல்லப்பா. நிக்கோலஸ் பூரன் கூட கேப்டனா இருக்கலாம். ஏன்னா அவரே இந்த மாரி கன்ஃப்யூஸ்டா தான் பதில் சொல்லியிருக்காருன்னு" இஷ்டத்துக்கு நெறைய இடத்துல நியூஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் பண்ட் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க இதுக்கு நீங்க பேசாம டெல்லிலயே இருந்திருக்கலாம். எதுக்கு நீங்க டெல்லி டீம விட்டு வந்திருக்கணும்? ஆல்ரெடி இந்த சஞ்சீவ் கோயங்கோ, கேஎல் ராகுல எப்படி மோசமா ட்ரீட் பண்ணாருன்னு தெரியும். ஒரு மேட்ச்ல தோத்ததுக்கு அத்தன கேமரா முன்னாடி கேஎல் ராகுல ஒரு சீனியர் பிளேயர்ன்னு கூட பார்க்காம அவ்வளோ மோசமா வந்து திட்டினாரு. இப்படிலாம் வந்து இருக்கும்போது, நீங்க லக்னோ டீம் கிட்ட வந்து சிக்கியிருக்கலாமா? நீங்க வேற ஏதாவது டீமுக்கு தான் பண்ணிட்டு போயிருக்கணும்னு, இது மாரி நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இதே ஒரு இன்டர்வியூல ரிஷப் பண்ட்ட புகழ்ந்தும் சஞ்சீவ் கோயங்கா வந்து பேசியிருக்காருங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. "நீங்க 27 கோடி குடுத்து எதனால ரிஷப் பண்ட்ட வந்து எடுத்தீங்க? இவ்ளோ பிரைஸ் நீங்க குடுத்ததுக்கான காரணம் என்னன்னு?" கேட்டதுக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, "ரிஷப் பண்ட்டோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ற மாரி சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அவங்க அப்ப இருந்த சிச்சுவேஷனுக்கு ஈஸியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா டக்குனு மொமெண்டம மாத்துனது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப் பண்ட் தான். ஏன்னா அப்ப சரியான நேரத்துல அவர் வந்து நீ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மேட்சோட மொமெண்டமே மாறுச்சு. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அடுத்தடுத்த விக்கெட் வந்து போச்சு. இந்தியானால ஈஸியா வின் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த விஷயத்துல அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாராட்டுறேன்னு, இது மாரி பாராட்டி வந்து பேசியிருக்காரு. இப்ப இதுக்கு தான் ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. "ஏன்பா இதுக்காண்டியா பண்ட்ட 27 கோடி குடுத்து எடுத்தீங்க? அப்ப அவரோட திறமைய பார்த்து எடுக்கலையா? இந்த மாரி ஒரு காரணத்த வந்து சொல்லியிருக்கீங்களேன்னு" நெறைய பேரு சஞ்சீவ் கோயங்காவ விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இப்படிதான் பாராட்டுவீங்க. அதே மாரி மேட்ச் நடந்து ஏதாவது ஒரு மேட்ச்ல பண்ட் சொதப்பிட்டாரு, நீங்க கேஎல் ராகுல எப்படி திட்டுனீங்களோ, அது மாரி தான் கேமரா முன்னாடி திட்டுவீங்க. இதுதான் நடக்க போது பாருங்க. எப்படியாவது பண்ட் லக்னோ டீம காப்பாத்திடணும்னு இது மாரி கமெண்ட்ஸ பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.